ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைத்தி பிரியாணி மிட்டி சமையல். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தொட்டுக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வெஜிடபிள் ஒயிட் குருமா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் கசகசா, சோம்பு, முந்திரி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு இங்கே பச்சை மிளகா மட்டும்தான். ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாம் தண்ணியோடு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றி அதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி கழுவி போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ பட்டாணி 1 கப், உருளைக்கிழங்க நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட் ஒரு சின்ன கேரட்டையும் எடுத்து அதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 7 பீன்ஸ் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா இஞ்சி பூண்டுலேயே ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் ஏற்கனவே அரைச்சிட்டு வந்த தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு சேர்த்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் சூட்டில் வதங்கினா போதும். இப்போ நான் கப்பை அலசி ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இங்கே அரை கைப்பிடி போல் கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு அரை கைப்பிடி போல் புதினாவை கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா குருமாவில் கொதிக்க விட போகிறேன். குருமாவில் கொத்தமல்லியையும் புதினாவையும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது குருமாவில் கொத்தமல்லியோட புதினாவோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி குருமாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ மிக்ஸி அலசி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எனக்கு இங்கே அரை கப் போல் தண்ணி சேர்த்தா சப்பாத்தி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி கூட வேணும்னா, குருமா கூட வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் மாறாது. இங்கே நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் தூளுப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்யும் போதெல்லாம் இதை தான் நீங்கள் ஆசைப்பட்டு செய்வீங்க. விசில் ரிலீஸ் ஆனதும் இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு டைம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு குருமாவை எடுத்துக்கிறேன். நான் இங்கே குருமாவில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஏற்கனவே எண்ணெயில் பட்டை வகையெல்லாம் வறுத்து போட்டிருக்கணும். அதை போட மறந்துட்டேன். இப்போ குருமாவை தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு பட்டை வகையெல்லாம் வறுத்து அதில் சேர்த்தி குருமாவை ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.